ஜடாயு என்கின்ற வீரக்கழுகு ராமாயணத்துல ஒரு முக்கிய பாத்திரமா வருது. ராமனுக்காக யுத்த காண்டத்துல நிறைய பேர் உயிர் துறக்கிறாங்க. ஆனா அதற்கெல்லாம் முன்பா முதல்ல ராமனுக்காக உயிர் தியாகம் செய்த பறவை அது. அழகிலா விளையாட்டு உடையானுக்காக அவன் மனைவியை கவர்ந்த ராவணன் முகத்தில் அழகினால் விளையாடிய பறவை இந்த ஜடாயு. ராமன் ஜடாயுவின் நண்பரான தசரதனின் புதல்வன் என்பதே ஜடாயு ராமனிடம் பாசம் கொள்ள காரணம். தசரதர் ஜடாயு நட்பு எப்படி ஏற்பட்டது என்பது ஒரு கதை உண்டு. கோஷலைக்கும் தசரதருக்கும் திருமணம் நடந்தால் பிறக்கும் குழந்தை மூலம்தான் வதம் செய்யப்படுவோம் என்ற ரகசியத்தை பிரம்மனிடமிருந்து அறிந்து விடுகிறான் ராவணன். எனவே கோஷலையை கவர்ந்து தசரதர் பார்க்க இயலாதவாறு அவளை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி நதியில் உருட்டி விடுகிறான். தசரதர் தற்செயலாக பெட்டியை பார்க்கிறார். பெட்டியின் உள்ளே என்ன இருக்கிறது என்றறிய ஆவல் கொண்டவராய் படகில் பெட்டியை தொடர்ந்து செல்கிறார். பெட்டி நீரில் மிதந்தவாறே விலகி விலகி செல்கிறது. படகோட்டிய தசரதர் பெரிதும் களைப்படைகிறார். அப்போது மேலே பறந்து வருகிறது ஜடாயு. களைத்திருந்த தசரதை பார்த்து பரிவு கொள்கிறது அது. தன் முதுகில் அவரை ஏற்றிக்கொண்டு நீரில் மிதந்து செல்லும் பெட்டியை தொடர்ந்து வானில் பறந்து செல்கிறது. பெட்டி கரை ஒதுங்கிய இடத்தில் தசரதரை ஜடாயு இறக்கி விடுகிறது. பெட்டியை திறந்தால் உள்ளே கோஷலை. அவள் மலங்க மலங்க விழுத்தவாறே பெட்டியை விட்டு கீழே இறங்குகிறாள். அங்கே தோன்றுகிற நாரதர் அவர்களுக்கு திருமால் மகனாக பிறக்கப் போகிற விஷயத்தை சொல்லி இருவருக்கும் ஜடாயு சாட்சியாக திருமணம் செய்து வைக்கிறார். தான் மனம் செய்து வைத்த தசரதருக்கும் கோஷலைக்கும் பிறந்த மைந்தன் என்பதால்தான் ராமன் மேல் ஜடாயுவுக்கு அலாதி பாசம். ராவணன் சிவனிடம் வரம் பெற்று வாங்கிய வாள் சந்திரஹாசம் என்கின்ற மகாசக்தி நிறைந்த வாள். அது மட்டும் ராவணன் கையில் இருந்தால் ராமனால் அவனை வென்றிருக்க முடியாது. ஆனால் அந்த அபூர்வமான வாளை அவனுக்கு தந்தபோது சிவன் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார். போர் தர்மப்படி போர் செய்தால்தான் ராவணனிடம் வாள் இருக்கும், அதாவது நிலைத்திருக்கும். இல்லாவிட்டால் அவனை விட்டு அது விலகி சென்றுவிடும். ஜடாயுவுடன் போர் புரிந்து அதன் சிறகுகளை சந்திரஹாச வாளிலால் வெட்டிய பின் அசோகவனத்தில் சீதையை விட்டுவிட்டு மண்டோதரி இல்லம் தேடி போகிறான் ராவணன். மண்டோதரி, பிரபுவே, போகும்போது சந்திரஹாச வாளை எடுத்து சென்றீர்களே, உங்கள் உயிரை காக்கும் வாள் அல்லவா அது? இப்போது அதை காணவில்லையே, அது எங்கே என்று கவலையோடு கேட்கிறாள். ராவணன் திகைக்கிறான். சந்திரஹாச வாள் அவனை விட்டு மறைந்து விட்டது. அது எப்படி மறைந்தது? நான் போர் தர்மப்படித்தானே போர் செய்தேன் என்கிறான் ராவணன். அவன் ஜடாயுவுடன் செய்த போர் பற்றி அவனிடமே கேட்டறிந்த மண்டோதரி அதன் போர் தர்மப்படி போர் செய்யவில்லை என்ற உண்மையை துயரத்தோடு விளக்குகிறாள். ஆயுதத்தால் போர் செய்பவர்களை ஆயுதத்தால் தாக்கலாம், ஆனால் உடலால் தாக்குபவர்களை கை கால் முதலிய உறுப்புகளை கொண்டே தாக்க வேண்டும். ஜடாயு அதன் உடலின் உறுப்பான அழகால் தானே தாக்கியது. அப்படியானால் போர் தர்மப்படி ராவணனும் தன் உடல் உறுப்புகளால் தானே அதை தாக்கியிருக்க வேண்டும். எப்படி ஆயுதமான வாளால் தாக்கலாம்? போர் தர்மப்படி போர் நிகழாததால்தான் சந்திரஹாச வாள் ராவணனை விட்டு சென்று விட்டது என்பதை மண்டோதரி வருத்தத்தோடு தெரிவித்த போது அவள் மனம் மிகுந்த சோர்வை அடைகிறது. என்றைக்கு ராவணனிடமிருந்து அந்த வாள் மறைகிறதோ அன்றிலிருந்து ராவணன் வீழ்ச்சி ஆரம்பம் என்ற ரகசியம் அவளுக்கு ஏற்கனவே அவள் வழிபடும் சிவபெருமானால் சொல்லப்பட்டிருக்கிறது. ராவண வதமே ராம அவதாரத்திற்கான நோக்கம். அதற்கு ராவணனை பலவீனப்படுத்துவது முக்கியம். சந்திரஹாச வாளை அவனிடமிருந்து அகற்றியதன் மூலம் ராவண வதத்திற்கான பிள்ளையார் சூழியை போட்ட பெருமை ஜடாயுவுக்கு உண்டு. ராவணனால் சிறகுகள் முறிக்கப்பட்டு மண்ணில் சாய்ந்த ஜடாயு ராமனின் வருகைக்காக காத்துக்கொண்டு உயிரை பிடித்து வைத்துக்கொண்டு காத்திருக்கிறது. சீதையை தேடியவாறு ராம லட்சுமணர்கள் ஜடாயு விழுந்து கிடக்கும் பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். வழியில் வீணை கொடி ஒன்று சிதைவுற்று கிடப்பதை கண்டார்கள். எனவே வீணையை கொடியாக கொண்ட அரக்கனின் தேர் அங்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள்.
அரக்கனது வில் முறிந்து கிடப்பதையும் பார்த்தார்கள். அது ஜடாயுவாகும் பிரதேசமாகையால் ஜடாயுதான் தன் அழகால் வந்த அரக்கனின் வில்லை முறித்திருக்க வேண்டும் என்பதையும் யூகித்து அறிந்து கொண்டார்கள். அரக்கனின் அம்பார், துணி, கவசம் போன்றவற்றையும் ஆங்காங்கே கீழே விழுந்து கிடந்ததை கண்டார்கள். திகைப்புடன் அதே பாதையில் தொடர்ந்து நடந்தார்கள். ஓர் இடத்தில் அரக்கனது குண்டலங்கள் சிதறி கிடப்பதையும் கூட கண்டார்கள். ஜடாயுவுக்கும் வந்த அரக்கனுக்கும் இடையே கடும் போர் நடந்திருக்கிறது என்பதற்கான சாட்சியங்கள் அவர்கள் கால் வைத்த இடங்களில் எல்லாமே தென்பட்டன. ராம லட்சுமணர்கள் ஜடாயு எங்கே என்று அந்த கழுகை தேடி பாசத்தோடு ஓடினார்கள். அந்த வீரம் நிறைந்த கழுகு குற்றியிரும் குலை உயிருமாக அவர்களின் வரவை எதிர்பார்த்து தன் சிறிய விழிகளை திறந்தவாறு மண்ணில் கிடந்தது. ஜடாயுவின் தலையை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டார் ராமபிரான். நடைபெற்ற அனைத்தையும் மரணப்படுக்கையில் இருந்த ஜடாயுவிடன் முழுமையாக கேட்டு அறிந்தார்கள் ராம லட்சுமணர்கள். வந்தவன் 10 தலை அரக்கன் என்பதையும் அவன் சென்ற வகை தென் திசை என்பதையும் அவர்களிடம் பெரும் மூச்சு வாங்கி சொன்னது அந்த கழுகு. ஜடாயு இறக்கப் போகிற தருணம். ஜடாயு சொன்ன விவரங்களை கேட்ட ராமருக்கு சீற்றம் பொங்கியது. இவ்வளவு நடந்திருக்கிறது, இந்த உலகம் சும்மா இருந்து விட்டதே, இந்த உலகை என்ன செய்கிறேன் பார் என அவன் வில்லை வளைத்தான். ஜடாயு நகைத்தது. உயிர் போகிற தருவாயில் கூட யாருக்காக உயிரை விடுகிறதோ அவரிடமே நியாயத்தை தைரியமாக எடுத்து சொல்ல அது மறக்கவில்லை. கொம்பிழை மானின் பின்போய் குளம்பகி தேடிக்கொண்டீர் உம்பிழை என்பதனால் இதில் உலகு செய் பிழை என்ன என்று ஜடாயு கேட்டதாக எழுதுகிறார் கம்பர். சீதையை அருகே இருந்து காப்பாற்றாமல் தவறு செய்துவிட்டு உலகை கோபித்து என்ன நியாயம் என்ற ஜடாயுவின் கேள்வி ராமனின் நெஞ்சை சுட்டெரிக்க வேண்டும். ராமன் தலைகுனிந்தான். ஜடாயுவின் தலை மண்ணில் சாய்ந்தது. அதன் பின்னர் நடந்த நிகழ்ச்சிகள் வியப்பளிப்பவை. மனித ராமன் பறவையான ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்ய முற்பட்டான். மணனால் பெரிய மேடை அமைத்தான். லட்சுமணன் உதவியோடு சந்தனக்கட்டைகளை காட்டிலிருந்து வெட்டி வந்தான். மணல் மேடையில் மேல் நறுமணம் கமையும் அந்த கட்டைகளை அடுக்கினான். கானகமெல்லாம் விளைந்திருக்கும் தருபை புல்லை பறித்து அந்த கட்டைகளின் மீது சமமாக பரப்பினான். அந்த தருபை படுக்கையின் மேல் வண்ண வண்ண மலர்களை பறித்து வந்து பரப்பி ஒரு மலர் படுக்கையை அமைத்தான். பின்னர் நதியிலிருந்து நீர் எடுத்து வந்து ஜடாயுவின் உடலை நீராட்டினான். அப்போது ராமன் விழிகளிலிருந்து பெருகிய நீரும் அந்த நதி நீரோடு சேர்ந்தே ஜடாயுவை நீராட்டியது. தன் மனைவியை காப்பாற்றும் பொருட்டாக கடுமையாக போரிட்டு அந்த போரில் உயிரையே துறந்துவிட்ட அந்த வீரப்பறவையின் உடலை மெல்ல தன் நீண்ட கரங்களால் பூ போல அள்ளி எடுத்து மலர் படுக்கையில் கிடத்தின ராமனின் தாமரை பூக்கரங்கள். பின்னர் சந்தனம், மலர், நீர் முதலியவற்றை ஜடாயுவின் உடலில் மீது சொரிந்த ராமன் மந்திரங்களை உச்சரித்தவாறே தன் தந்தைக்கு கொல்லி வைப்பது போன்ற நெகிழ்ச்சியுடன் ஜடாயுவின் உடலுக்கு கொல்லி வைத்தான். நெருப்பு கனகனவென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. ஒரு பறவைக்கு கடவுளே கொல்லி வைக்கும் பெரும்பேறு கிடைத்த மகத்துவத்தை எண்ணி வானிலிருந்து பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் அவர்களும் வியந்தார்கள். அதன்பின் ராமனும் லட்சுமணும் அங்கே இருந்த ஒரு காட்டாற்றில் குளித்தார்கள். நதிக்கரையில் ராமன் ஜடாயுவுக்கு மிகுந்த பாசத்தோடு நீர்க்கடன் செய்தான். தம் தந்தைக்கு நாம் செய்ய இயலாமல் போன ஈமக்கடனை நம் தந்தையை போன்ற ஜடாயுவுக்கு செய்து நாம் ஆறுதல் அடைகிறோம் லட்சுமணா என ராமன் சொன்னபோது லட்சுமணன் விழிகளிலும் கரகரவென கண்ணீர் வெள்ளமாய் பெருகியது. பின்னர் ஒருவாறு தங்கள் மனதை தேற்றிக்கொண்டு அவர்கள் இருவரும் சீதையை தேடி தொடர்ந்து நடக்கலானார்கள் என்கிறது ராமாயணம். ஒரு சிறிய பறவை பாத்திரமாக ஜடாயுவை படிக்கும் நம் மனதில் பறந்து போகாமல் நிலையாக நிற்கும்படி செய்துவிட்டது ராமாயணம். இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.